தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 10 வாரங்களாய் ஆண்டவரே வேதபாட வகுப்பை கற்றுக்கொள்ள கர்த்தர் செய்த உதவிக்காக நன்றி. இந்த 11வது வாரத்தின் ஆண்டவரே தேவன் விரும்பும் குடும்பத்தை குறித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் வேதபாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனாவது வாரமா பார்த்துட்டு இருக்கிறோம்? எப்படி கரெக்டா சொல்றிய? ஆமென். ஒரு வசனத்தில் 2-3 வசனத்தில் வாசிக்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 22வது வசனம், 2 கொரிந்தியர் 11:3 இந்த 4 வசனத்தை வாசிங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 6 22 ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிதாவே, இந்த மாலை வேளையில கர்த்தர் இந்த வார்த்தை வழியாய் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பில் நம்ம பார்க்க போறோம்னா, குடும்பங்களை உடைக்க சாத்தான் வைத்திருக்கிற 7 விதமான கன்னி வெடிகள் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஆமென். அது இன்னைக்கு முழுசா பார்க்க முடியாது, அடுத்த வாரம் ஓடும் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். குடும்பங்களை உடைக்கிற சாத்தான் வைத்திருக்கிற, நல்லா வாய்த்திர சொல்லுங்க, என்ன கனிவெடி? 7 விதமான அல்லது 7 கன்னி வெடிகள். ஆமென். இப்ப வாசித்த வேத பகுதி என்ன சொல்லுது? இதுவரை வாட்சிங்கள 4 வசனம். அதுல என்ன சொல்லுது? கடைசி நாட்களில் மிக முக்கியமான ஒரு காரியம், ஒருவனும் நம்மளை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அந்த வஞ்சனையை குறித்து தான் நம்ம இந்த 4 வசனத்துல பார்த்தோம். கன்னி அல்லது வஞ்சகம் எல்லாமே ஏறக்குறைய ஒன்றுதான். அல்லேலூயா. கன்னி என்பது நம் கண்களுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. கன்னி வெடிகள் பூமிக்கு அடியில் வச்சு காஞ்சுறாங்கல்ல, கன்னி வெடிகள், நக்சலைட் கன்னி வெடி வச்சு காஞ்சுறாங்கல்ல, அது தெரியுமா? நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு, எவ்வகையான பட்சியானாலும் அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. வலைனா கன்னி. எவ்வகையான பட்சி ஆனாலும், அதாவது எந்த வகையான பறவை ஆனாலும் அது கண்களுக்கு முன்பாக
கண்ணி வைக்க முடியாது, அது பார்த்துட்டு ஓடிடும்ல. இப்ப கண்ணினாவே என்ன அர்த்தம்னா நமக்கு தெரியாது, மறைவு. சூப்பர் ஆன்சர், மறைவு. அல்லேலூயா. வஞ்சகம் என்பது நம்ம செய்து கொண்டிருப்போம், ஆனா வஞ்சகம்னு தெரியாது. அதைத்தான் செய்வோம், ஆனா வஞ்சகம்னு நினைச்சாது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாததுக்கு பேரு தான் கண்ணி. பக்கத்தில் சொல்லுங்க, நமக்கு தெரியாததுக்கு பேர் தான் என்னது? கண்ணி. எல்லாம் முடிந்த பிறகு அப்புறம் தான் தெரியும் நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை. உதாரணமா ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏமா அந்த பழத்தை சாப்பிட்ட? சர்ப்பம் என்ன நினைச்சது? வஞ்சித்தது. எப்ப தெரிஞ்ச நமக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிசல்ட். அதுக்கு மேல ஒரு புண்ணியமும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்புறம்தான் சர்ப்பம் என்னை வஞ்சிச்சிச்சு. ஆதாம்கிட்ட கேட்டா ஏவாள் என்ன செஞ்சிட்டா? ஏமாத்திட்டா. ஏவாள் தான் இது பண்ணி பழத்தை கொடுத்துட்டா. கவனிங்க. ஆமென். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு கடைசி காலத்தில் நறுக்குன்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. வஞ்சகத்திற்கு சாத்தான் பயன்படுத்துகிற உபகரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் 7 வெடியை பார்ப்போம். நீங்க என்ன பாஸ்டர், நாங்க ஆவலா 7 வெடியை எதிர்பார்க்கும் போது நீங்க அதுக்கு முன்னால ஒரு பாயிண்ட் அடிச்சிடுறிய, சொல்லிடுறிய, அடுத்த வாரம் அந்த வெடியை பத்தி எடுக்க மாட்டேங்கிறிய. இப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. உங்களுக்கு தேவையான வெடி நிச்சயமா வரும். ஆமென் சொல்லுவோம். ஓகே, எழுதிக்கிறீங்க. வஞ்சகத்திற்கு சாத்தான் பயன்படுத்துகிற டூல்ஸ், உபகரணங்கள் என்ன? என்ன? நம்பர் 1, வஞ்சகத்திற்கு சாத்தான் பயன்படுத்தும் ஒரு பெரிய ஆயுதம் நம்முடைய அறிவு. சொல்லுங்க, நல்ல வாய்தனம் சொல்லுங்க. நம்முடைய, நாம் நினைக்கிறது அல்லது கற்றுக்கொண்டதுதான் சரி என்று வாதிடுகிற மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா? நம்பர் 1 வஞ்சகம். ஆமென். இதை வச்சுதான் சாத்தான் பிடிக்கிறான். வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 இருந்து 6 வசனம் வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இந்த அம்மாவுக்கு ஒரு அறிவு வருது. இந்த பழம் சூப்பரா இருக்கு. எப்படி இந்த அம்மாவுக்கு இந்த அறிவு வந்துச்சு? இதுவரை வராத அறிவு திடீர்னு எப்படி வந்துச்சு? அல்லேலூயா. இந்த அறிவு எங்கிருந்து வந்திருக்குது? சாப்பிட்டதுனால வந்திருக்கு. என்ன அருமா? மாம்பழமா? புரியல? கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. எல்லாருமே நிறைய நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். நமக்குள்ள இந்த கள்ளங்கபடம் இதெல்லாம் ஆரம்பத்திலலாம் இருந்திருக்காது. ஆமென். பொய் சொல்றது, ஏமாத்துறது, தந்திரமாக பேசுறது இதெல்லாம் இருந்திருக்காது. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த சர்ப்பத்தினுடைய ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பூமியில். சர்ப்பத்தினுடைய நீ இப்படி அது கல்யாணம் பண்ணி போகும்போதே சொல்லி கொடுப்பாங்க.
யாருடைய ஏஜென்ட்டுகள்? சாத்தானுடைய ஏஜென்ட்டுகள். இங்க பாரு, போற இடத்துல நீ போன உடனே எல்லாத்தையும் உன் கண்ட்ரோலுக்கு நினைச்சேன்னா கொண்டு வரணும். அதுவரை அந்த தங்கச்சி என்ன நினைச்சிருக்கோம்? நம்ம போய் வாசமா நடக்கணும், அத்தையை நல்லா வச்சுக்கிறோம், நாத்தனாரை நல்லா வச்சுக்கிறணும், புருஷனுக்கு அப்படியே நினைச்சேன்னா கீழ்படியணும், சொல்லு பச்சை கேட்கணும், நல்லா மகிழ்ச்சியாக வச்சுக்கிறணும் அப்படிலாம் நினச்சிருக்கிற ஆள் இப்போ சாத்தானுடைய அந்த அந்த சத்தத்துக்கு என்ன செய்யுது? செவி கொடுக்கிறது. இது ஒன்று. அப்புறம் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இங்கே நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஒரு ஞானக்கண் திறக்குது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ணு திறக்கும். அல்லேலூயா. நம்ம இதுவரை பொழைச்சது தப்பு, நமக்கு இதுவரை நினைச்சது பொழைச்சது தப்பு, நடந்து கொண்டு சரி. நல்ல கவனிங்க. இப்ப நமக்கு அறிவு உதிக்குது, நம்ம தான் ஞானம் இல்லாம இருந்துட்டோம், நம்ம புத்திய அடகு வச்சிட்டோம். நம்ம புத்திய கொண்டு சரியா பொழைக்க தெரியல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே நம்ம சேஃப்டிக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறோம். இதுவரை தாராள மனசா இருந்தது, எல்லாத்தையும் அள்ளி குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும், கணவர் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், நம்ம என்னத்தை கொண்டு போக போறோம், நம்ம குடும்பத்தை நல்லா கரையேற்றுறத நம்ம அப்படின்னு வாழ்ந்த நமக்குள்ள இப்போ ஒரு அறிவு வேலை செய்யுது. நம்ம இனிமே இப்படி வாழ்ந்த சரிப்படாது. நம்ம சேஃப்டியா நம்மள நினைச்சேன்னா வயசான காலத்துல நமக்குன்னு ஒண்ணு இருக்கணுமா வேணாமா? இதை போய் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி உங்களுக்கு எனக்கு நினைப்பு வருது, கரெக்டுமா? இப்பதான் உனக்கு அறிவே வேலை செய்யுது. இதுவரை அறிவு கட்டவளா இருந்திருக்க, இப்பதான் அறிவு வேலை செய்யுது. கேரி ஆன். அப்படியே தொடர்ந்து நடத்த சர்ப்பத்தின் ஏஜென்ட்களால நமக்கு அறிவு என்ன செய்யுது? உதிக்கு. நல்ல அறிவு உதிச்சா பரவாயில்ல, அது பொல்லாத அறிவு. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. நான் ஏற்கனவே சபையில் சொல்லியிருக்கிறேன், இப்போ வருது யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எங்கள் அக்கா அம்மா என் வெளிநாட்டிலேருந்து வந்தான். அப்போ எனக்கு இது செல்லுலாம் இல்லை, இந்த மாதிரி டேப் தானே கரெக்டாக வச்சிருச்சானே, இந்த மாதிரி இருக்கு. மாமா செல்லு வாங்கிட்டு வரல, இதை வேணா வச்சுக்கிறேங்க. சரி சார்ஜர் கொடுப்பா அப்படின்னு. சார்ஜர் இல்லை, இதுக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு சார்ஜர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. அடே 1500 ரூபாய்க்கு எங்கே போகிறது? இது எனக்கு வேணாம், நீனே நினச்சிக்க வச்சுக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது எனக்கு மனசுக்குள்ளே போகலை. அது மேலே என் நாட்டமும் இல்லை, கண்ணும் வைக்கலை. அந்த கல்லியோன் மாதிரி, கல்லியோன் ஒருத்தர் இருந்தான் தெரியுமா, அவனை பிடிச்சா அடித்தாங்க, அது மேலே அவன் சிந்தே இல்லைன்னு பைபிள் இருக்குது. அது மேலே எனக்கு சிந்தை இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அறிவு உதிக்குது, சே நல்ல வாய்ப்பு இருந்துச்சு, இந்த டேப்பை வாங்காம வந்துட்டோமே. அல்லேலூயா. அப்ப இருந்த அறிவுக்கு இப்ப இருக்க அறிவுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப இருந்த அறிவு பொருள் மேல ஆசைய, இப்போ ஒரு அறிவு உதிக்குது. நல்ல சமயம் வாய்ச்ச நேரத்தில் டேப்பை தூக்கிட்டு வராம விட்டோமே. இது நல்ல அறிவா கெட்ட அறிவா? நல்ல அறிவா கெட்ட அறிவா? சரி இப்படி சொல்றேன். ஆபிரகாம் பார்த்து சோதோம் குமாரா ராஜா சொல்றார், ஆபிரகாம் ஜனங்களை என்று கொடுத்துரு, இவ்வளவு நகையையும் நீ அள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? ஒரு சரட்டைன் வார ஆள் நான் எடுக்க மாட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு 5 வருஷம் கழிச்சு, அது அப்பவே என்ன செஞ்சிருக்கலாம்,
அள்ளிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு அறிவு வந்துச்சுன்னா நல்ல அறிவா கெட்ட அறிவா? அதே மாதிரி தாங்க இந்த இது. அதை எப்படி பாஸ்டர் நாங்கள் உங்களை சொல்ல முடியும்? மனுஷங்களும் நினைக்கிற சொல்ல முடியுதேன். அல்லேலூயா. இது ஞானக்கண் உதிக்கிறது இல்லை, இது பொல்லாத அறிவு. ஆமென். நமக்கு சமயம் வாச்சிச்ச, நம்ம இதெல்லாம் கைப்பற்றாம விட்டுட்டோமே. சமயம் வாச்சிச்ச, இதெல்லாம் சுருட்டிக்கிறாம விட்டுட்டோமே. சமயம் வாச்சிச்ச, இதெல்லாம் செய்யாம விட்டுட்டேனுங்கிற இந்த நாலேஜ் வருது பாருங்க. இதை வச்சுதான் சாத்தான் வஞ்சிக்கிறான். பக்கத்தை கைப்பிடிச்சுங்க. முதல் சாத்தான் பயன்படுத்துற உபகரணம் நம்முடைய அறிவு. அதாவது என்ன அறிவு? நான் நினைக்கிறது, நான் கற்றுக்கொண்டது, அல்லது எனக்குள்ள சுரக்கிறத சரி, மற்றதெல்லாம் தப்பு. எனக்குள்ள தோன்றத சரி இப்படின்னு வந்துட்டீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் புரிந்தவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி அறிவு நமக்கு வரவே கூடாது. இந்த அறிவை வச்சு நல்லா நறுக்குன்னு பிடிச்சிடுவான். ஆமென். சாத்தான் வஞ்சிச்சிருவான். அம்னோனுக்கு ஒரு அறிவு வந்துச்சு, அவனுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டுகிட்ட ஆலோசனை கேட்குறான். இவனுக்கு வந்த ஆசையும் அறிவின்படியே ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு? ஆலோசனை சொல்றார். அல்லேலூயா. கரெக்ட். தேவகுமாரா, அல்லது தேவகுமாரா இல்லை, ராஜகுமாரா, உனக்கு வந்தது கரெக்டு தான், இந்த மாதிரி செய்ய அப்படின்னு அவன் உஸ்பேத்தி தூவம் போட்டு விட்டுட்டு போயிட்டான். அவனுக்குள்ள வந்த எண்ணமும் ஆசையும் சரியா தப்பா? அல்லேலூயா. அப்ப சகோதரி தாமா சொல்றா, அண்ணா நீங்க இப்படி நினைக்கிற தப்பு. இது இந்த காரியம் இஸ்ரவேல்ல மதீனமான காரியம். சொன்னால சொல்லலையா? ஆனா ஏன் திருத்திக்கிறல? ஏன் அந்த அந்த எண்ணத்தை மாத்திக்கிறல? அப்படின்னா அவன் நினைச்சது சரிங்கிற பிடிவாதம். அதை தான் சாத்தான் அப்படியே கேட்ச் பண்ணி வஞ்சிச்சிட்டான். வஞ்சித்தோட அவன் உயிரே என்ன செஞ்சிட்டான்? எடுத்து கொண்டு போயிட்டான். இது வரைக்கும் புரிந்தவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்த எண்ணம் தான் சரி, நான் சொல்றதான் சட்டம், நான் நினைக்கிறதான் கரெக்டுன்னு உங்களுக்கு என்ன வரவே கூடாது. உங்களுக்கு வர்ற அறிவையும் எண்ணத்தையும் சிந்தையையும் வேத வசனத்தில் உரசி பார்க்கணும். அந்த வசனம் உங்களுக்கு கரெக்டுன்னு சொன்னா வச்சுக்கிறீங்க, வசனம் தப்புன்னு சொன்னா தூக்கி போட்டுருங்க. எத்தனை பேர் ரெடி? கல்யாணம் சொல்ல நான் சொன்னதா? ஆமென். ஆயுஸ் முழுவதும் மனசுல பதிவு வச்சுக்கிறேன். நமக்கு வர்ற அறிவு ஃபுல்லா செக் பண்ணணும். நகை கடைக்கு போய் அடகு வைக்க போறீங்க, இல்லை நகையை விற்க போறீங்க, நீங்க கொடுத்த உடனே காசு கொடுத்துருவாங்களோ? என்ன செய்வாங்க? நீ கொடுக்கிறது நகையா இல்லையான்னு என்ன செக் பண்ணுவாங்க? எப்படி? ஒரு கல் இருக்குது, உரைகல் ஒன்று இருக்குது, அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு அதை கண்டுபிடிக்கிற கல்லு. அதுல உரசி நினைச்சவாங்க பார்ப்பாங்க. அப்ப நமக்கு வர்ற அறிவையும் பைபிள் தான் நமக்கு உரைகல்ல, அதுல உரசி பார்க்கணும். ஆமென். அது தப்புன்னு சொன்னா அதுக்கு மேல எந்த அப்பீலுமே கிடையாது. அல்லேலூயா. அது ரைட்டுன்னு சொன்னா மலையே இடிஞ்சு விழுந்தாலும் நீங்க நிக்கணும். ரெடியா? இந்த அறிவை சாத்தான் பயன்படுத்தி நிறைய பேரை ஏமாத்திட்டான். ஆனா நம்மளை ஏமாத்த கூடாது. அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது விஷயத்துக்கு லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த பரிசேயன் வஞ்சிக்கப்பட்டவனா வஞ்சிக்கப்படாதவனா?
வஞ்சிக்கப்பட்டவனா வஞ்சிக்கப்படாதவனா? எப்படி வஞ்சிக்கப்பட்டவன் சொல்றீங்க? நம்பர் 2, சாத்தானுடைய டூல்ஸ், சாத்தானுடைய உபகரணங்கள். ரெண்டாவது, மற்ற யாருமே சரியில்லை, நான் தான் பெர்ஃபெக்ட், நான் தான் சுத்தம், நான் தான் சூப்பர் நீங்க சொன்னாவே ஆல்ரெடி நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். நல்ல மனசுல எழுதுவீங்க, டைரியில எழுதுங்க, ஆயுசு முழுதும் உங்க இருதயத்தில் எழுதிக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் சூப்பரு, நான் சரியான ஆளு, மற்ற யாருமே சரியில்லை. யாருமே யாருமே குடும்பத்தில் எவனும் சரியில்லை, சபைக்குள்ள எவனும் சரியில்லை, சமுதாயத்தில் எவனும் சரியில்லை, மாநில அரசு எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மனப்பான்மை இருந்தா நீங்க ஆல்ரெடி சாத்தானுடைய டூல்ஸா இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுவா. ஆமென். இவன் அப்படிதான் அந்த மனப்பான்மையில தான் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போல நான் இல்ல, நான் சூப்பரு, நான் அநியாயம் செய்யறதுல, விபச்சாரம் செய்யறதுல, எதுவுமே செய்யறதுல, நான் தசமா கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிற, எல்லாம் நீட்டா இருக்கிற. ஆண்டவரே, ஆண்டவர் பார்த்தாரு. அந்த அந்த கிருபாசனத்துல தான் ஆண்டவர் பேசுவார். இவன் பாருங்க, அவன் பிரகாரத்தில் நின்று முகத்தை ஏறெடுக்காம தலையை தாழ்த்தி நெஞ்சில அடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்றேன் ஆயக்காரன். இவ ஐயா நேர எங்கே போயிட்டாரு, பரிசுத்த கிருபாசனத்துக்கிட்ட போயிட்டு பயங்கரமா அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் பொறுத்து பொறுத்து கேட்டார். மெதுவா நடந்து அங்கே வந்துட்டாரு பிரகாரத்துக்கு. பிரகாரத்துக்கு வந்துதான் அங்கே நின்றுக்கிட்டு தான் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமான். இந்த வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? அங்கே நின்றுக்கிட்டு அவன் அல்ல, பக்கத்தில் நிற்கிறான், இவன் தான் பரிச்சனை வச்சுக்கோங்க, ஏசப்பா இங்கே நிற்கிறார், இதான் கிருபாசனம், இங்கே நின்றுக்கிட்டு அவன் அல்ல இவனை நீதிமான் சொல்ல முடியுமா? எப்படியும் சொல்ல முடியும்? அந்த இடத்துக்கு போயிட்டார். அவன் அல்ல. இந்த மாதிரி சுபாவம் இருக்கிற ஆள்கிட்ட ஆண்டவர் இறங்கி ஓடியே வருவார். அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம சொல்லுவோம், நான் தான் சூப்பரு, நான் தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. எந்த ஆளை பாவி பாவின்னு நினைக்கிறீங்களோ அந்த பாவிட்ட போய் தான் நிற்பார். நம்ம கடைசி வரை பாவியா இருக்கட்டும் நிற்கிறாரு, பரிசுத்தமாக்குறதுக்காக நிற்கிறார். அல்லேலூயா. நம்பர் 2. நம்பர் 3. ஆமென். ரோமர் 12:3. ஆசிங்க. இங்க ஒரு விஷயம், என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது சாத்தானுடைய வஞ்சகம். ஆமென். 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். பால் கிருபாரான முதல் பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க பேதுரு, யாக்கோபு, யோவான் மாதிரி 3 பேர் இருக்கிறீங்க. 3 பாயிண்ட் நீங்க தான் சொல்லணும். யோவான் சொல்லுங்க. நம்முடைய அறிவு. வெரி குட், கை தட்டுங்க. சூப்பர். சொல்லவும் மாட்டியா, கையும் தட்ட மாட்டியா. 2வது பாயிண்ட் சொல்லுங்க. வஞ்சகம் தான் தலைப்பு. 2வது பாயிண்ட் என்ன? யாருமே சரியில்லை, நான் மட்டும் சரின்னு சொல்றது சாத்தானுடைய உபகரணம், வஞ்சகம். 3வது என்ன சொல்ல மாட்டேங்கிறியா? என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது. ஏதாவது ஒரு உதாரணம் நீங்களே சொல்லுங்க. என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுவதுன்னு என்ன?
புரியல? நாம சரி, பெரிய வீடு கட்டுறது யோசிக்கிறேன், தகுதிக்கு மீறி. சரி, யோவான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நீங்க அப்ப பெரிய வீடு கட்டுவதுன்னு யோசிக்க கூடாதா? நம்ம தகுதியை பார்க்கணும். முடியுமா? உட்கார்ந்து கணக்கு பார்த்து செல்லு செலவை கணக்கு பார்க்கணும். மிஞ்சி எண்ணுவது உங்க மூளைக்கு வேலை. சேர்ந்து சொல்லு. அதுக்காக நீ கல்லல் பாசமா இருக்க. நான் பாரு உனக்கு வரையிருப்ப கத்த நல்லவர். கவனிங்க, இந்த கல்லல் ஊராட்சிக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கார். இப்போ பிடிஓ வந்து அதிகாரி. ஒரு இது அல்லது தேர்தல் வந்து பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறோம்ல, பிரசிடென்ட் வந்துட்டார். கல்லல் பிரசிடென்ட்னா கல்லலுக்குள்ள என்ன செய்ய போறோம்ங்கிற அந்த அதிகாரத்தை கல்லலுக்குள்ள தான் பயன்படுத்த முடியும். இன்னொரு ஊர்ல போய் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்துறதுக்கு எண்ணி செயல்பட்டா இதை மிஞ்சுறது. ஆமான்னு சொல்லுங்க. நீங்க விசுவாசினா அந்த ரேஞ்சில் தான் உங்க சிந்தனை இருக்கணும். நீங்க பாஸ்டர் ரேஞ்சில் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா இதுதான் மிஞ்சுறது. நல்லாவான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பாஸ்டர்னா கல்லல் சபை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லைக்கு உட்பட்ட சபையில என் அதிகாரத்தை செயல்படுத்தலாம். நான் ஜெபத்தோட்டத்தில் போய் காரியத்தை செயல்படுத்தணும்னா மிஞ்சி என்றது அது ஸ்தாபனம், அது தலைவர் தான் என்னன்னு ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நான் சொல்றது? இப்பதான் புரியுது. உங்க குடும்பம்னா உங்க குடும்பத்துக்குள்ள உங்க கணவரை குறிச்சு உங்க பிள்ளையை குறிச்சு நீங்க ஒரு சிந்தனை என்றீங்கன்னா ஓகே. அடுத்த குடும்பத்தில் இருக்கிற கணவர் பிள்ளையெல்லாம் நீங்க மூக்க நுழைச்சு சிந்தித்து செயல்பட்டினா மிஞ்சிறது. இப்படி ஒரு மிஞ்சின என்ன இருந்தா அதை சாத்தான் தன்னுடைய உபகரணமா பயன்படுத்திடுவேன், வஞ்சிச்சிருவேன். இது வரைக்கும் புரிஞ்சா புரியலையா? அல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன கூடாது. என்ன இப்படி சொல்லலாம், எனக்கு வந்து சுவிசேஷ அழைப்பு, சுவிசேஷ அழைப்பு, சுவிசேஷ அழைப்புனா அந்த அழைப்பின்படி தான் நான் எண்ணணும். ஆமென். நான் போய் ஊர் ஊரா சபையை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு என்னன்னா அது ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா அந்த காலிங் எனக்கு இல்லை. அந்த காலிங் இருந்தா தான் அந்த அபிஷேகம் செயல்படும். எல்லாரும் பாட்டு படிக்கிறாங்க. இந்த சிஸ்டர் அமுதால எவ்வளவு பாட்டு சூப்பரா பாடுறாங்க, என்கிட்ட மைக்க கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட மைக்க கொடுத்தா எல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். நீங்க சி ஸ்கேல் ஆரம்பிச்சு எஃப்ல போய் அப்புறம் வந்து 7 கட்டையில போய் 8 கட்டையில வந்து அப்புறம் கட்டையே இல்லாம தாண்டி ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாடி அப்புறம் தாளத்தை விட்டு விட்டு தாளத்தை பாருங்க பொழிந்தீரு வல்லமை அப்படின்னு வேகமா பாடணும்னு சாமி வேகமா தாளம் போடுறான். பொழிந்தீரு வல்லமை உன்னதத்தின் வல்லமை, அப்புறம் தாளத்தை போல குறைக்கணும் பொழிந்தீரு வல்லமை உன்னதத்தின் வல்லமை, அப்புறம் தாளத்தை ஏத்தணும், அப்புறம் கீபோர்டு பாட்டில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுவேன். உங்களுக்கு ஆராதனை கிருபை இருந்தா அதை வச்சு எண்ணணும்.
உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற கிருபை இருந்தா அதை வச்சு என்னணும். இதையெல்லாம் ஒண்ணுமே நமக்குள்ள இல்லாத ஒன்றை என்றே பத்திலா, அதுக்கு பேர் தான் மிஞ்சி என்றது. அப்படி என்ற ஆளை சாத்தான் கைக்குள்ள வச்சுக்கிறான். இவ்வளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோம், நல்ல ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் சொல்லுவாங்க, ஏன் நீ என் குடும்பத்தில் மூக்கு நுழைக்கிற? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ யாரு என் குடும்பத்துக்குள்ள மூக்கு நுழைக்கிறதுக்கு? நீ யாரு? நீ மூணாவது ஆளு. மூணாவது ஆள் அந்த வீட்டில் மூணாவது ஆளா? தேர்ட் பார்ட்டி, குடும்பத்தில் சம்பந்தமே இல்லாத ஆளு. நீ என் குடும்பத்துக்கு ஆளுகை செய்ய மூக்கு நுழைக்க யாரு உனக்கு அதிகாரம் கொடுத்தது? ஆனா நிறைய பேர் மூக்கு நுழைப்பாக பாருங்க. ஆமா, நம்ம குடும்பத்துக்குள்ள செய்ய வேண்டிய கணவன் மனைவியா பேசி செய்ய வேண்டியதை இன்னொரு பொம்பளை உள்ள புகுந்து மூக்கு நுழைச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். இதை மிஞ்சின்றது. இதை வரைக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு பட்சம் நீங்க அடுத்ததுக்கு போங்க. உங்க தலையாட்டிலேருந்து தெரிஞ்சு வச்சு. ஹல்லேலூயா. ரைட். 3 பாயிண்ட் பார்த்துக்கோமா? 4 பாயிண்டா? 3. 1, நம்முடைய அறிவுனா நம்ம நினைக்கிறது, நம்ம கற்றுக்கொண்டது தான் சரி அப்படின்னு நினைக்கிறது. நம்முடைய அறிவுனா எல்லா அறிவும் தப்புன்னு சொல்லல. நான் நினைக்கிறது, நான் கற்றுக்கொண்டது கரெக்டு அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை தப்பு. 2, யாருமே சரியில்லைப்பா. நிறைய பேர் இப்ப இந்த சுபாவம் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. யாருமே சரியில்லை, யாருமே சரியில்லை இப்படிங்கிற இதுவும் தப்பு. இதுவும் சாத்தான் வஞ்சிக்கிற உபகரணம். அடுத்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது. ஓகே, 4வது பாயிண்ட் வருவோம். ஆமா, 4வது பாயிண்ட் 1 கொரிந்தியர் 10:12. ஒன்னு கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். நல்ல கவனிய. இது சாத்தானுடைய டூல்ஸ்ல 4, அவனுடைய உபகரணங்கள்ல 4வது என்னன்னா, நம்மளை குறித்து மிதமிஞ்சிய நம்பிக்கை. மிதமிஞ்சிய நம்பிக்கை. சொல்லுங்க, என்ன நம்பிக்கை? என்னையெல்லாம் யாரும் அசைக்க முடியாது, என்னையெல்லாம் யாரும் பாவத்தில் தள்ள முடியாது, நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், நான் சூப்பராக்கும், என்னை ஒரு பிள்ளை ஒன்றும் செஞ்சுக்கிற முடியாது. இங்க பைபிள் சொல்லுது, அப்பா நீ நிக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ தாழ்மையில நிக்கிற, ரொம்ப சந்தோஷம், நீ அன்புல நிக்கிற, ரொம்ப சந்தோஷம், நீ சத்தியத்துல நிக்கிற, ரொம்ப சந்தோஷம், ஆனா நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? விழுந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீ விழுந்து போகிற வாய்ப்பு பூமியில என்ன செய்யுது? இருக்கு. நீ விழ மாட்டேன்னு சொல்ல முடியாது. வாலிப காலத்துல விழாதவன் கல்யாணம் பண்ணி விழுந்திருக்கிறான். ஆக்சுவலா வாலிப காலத்துல விழுந்தவன் கல்யாணம் பண்ணி திருந்திருக்கிறான். ஆனா இப்படி காரியமும் மாறுதலா இருக்குது. வாலிப காலத்துல ஜாக்கிரதையா இருந்தவன் கல்யாணத்துக்கு பின்னால நினைச்சிருக்கான், விழுந்து போயிருக்கிறான். தாவீது அப்படித்தானே விழுந்தா? அம்மாவா இல்லையா? தாவீது வாலிபத்துல தப்பு பண்ணானா? என்ன பெர்ஃபெக்ட், என்ன பரிசுத்தா, என்ன தெய்வ பயம், என்ன கடவுள் நம்பிக்கை. எப்படி தாவீது விழுந்தது காரணம் என்ன? அவன் மேல வச்சிருந்த மிதமிஞ்சிய நம்பிக்கை. நம்ம விழமாட்டோம். விழுந்துட்டானே. அல்லேலூயா. இதுவும் சாத்தானுடைய டூல்ஸ். ஆமென் சொல்லுவோம். நீங்க போற ஒத்தையில போறீங்க, நாங்க சொல்றோம், நானும் அப்படிதான் சொல்றோம், இருபது முடிச்சு ஒத்தையெல்லாம் போகக்கூடாது, நாங்க சொல்ற மாதிரி ஆளோட சேர்ந்து போங்க. சும்மா இருக்கக்கா, என்ன போய் இப்படி நினைக்கிறீங்களே? ஏன் நம்மளை தொட முடியும்? யாரு பின்னால வர முடியும்? செத்தனி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமென் சொல்லுவோம். நான் நெருப்பு, இந்த விஷயத்துல நெருப்பு கிடையாது. அல்லேலூயா. நெருப்பா இருங்க, வாழ்த்துக்கள். ஆனா கொஞ்சம் பொறுப்பாகவும் இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். நம்ம என்னைக்குமே சகோதரர்களுக்கு ஒன்று வரணும். நம்ம எப்போதுமே கொடிகள். நீங்க யாரு? நீங்க மரம் இல்லை, நீங்க செடி இல்லை, நீங்க யாரு? கொடிகள். எப்போதுமே கொடியினுடைய வேலை செடியை சார்ந்தே இருக்கணும். கிளைகளுடைய வேற மரத்தை சார்ந்தே இருக்கணும். ராமன் சொல்லுவோம். நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், ஐஏஎஸ் கலெக்டரா இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம், ராணியா இருக்கலாம், எப்படியோ இருங்க. ஆனால் நீங்க ஒரு ஆண்மகனுக்கு கீழே அல்லது சார்ந்து அந்த கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். புரியல? புரிஞ்சா புரியலையா? அல்லேலூயா. உங்களை குறித்து மிதமிஞ்சிய வாழ்ந்து காட்டுறேன் பாரு, சாதிச்சு காட்டுறேன் பாரு, நான் எப்படி இருக்கிறேன்னு பாரு. அப்படிலாம் அந்த சவால்லாம் விடக்கூடாது. அல்லேலூயா. உங்க மேல உங்களுக்கு மிதமிஞ்சிய நம்பிக்கை வரக்கூடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. வாழ்ந்து காட்டுங்க, சாதிச்சு காட்டுங்க, அது தப்பு இல்லை. ஆனா மிதமிஞ்சிய நம்பிக்கைக்கு நீங்க இடமே நினைச்சக்கூடாது, கொடுக்க கூடாது. உங்களை நீங்க நம்ப கூடாது. நான் யோசிச்சு பார்த்தேன் இதை எழுதும் போது. அம்னோன் தனி அறை ரூமுக்குள்ள தங்கச்சியை கூப்பிடான். அலர்ட் ஆயிருக்கணுமா இருக்கக்கூடாதா? அலர்ட் ஆயிருக்கணுமா இருக்கக்கூடாதா? அண்ணனே இருந்தாலும் ஆமா, எதுக்கு இவ்வளவு வேலைக்காரர் இருக்கும்போது நம்மள பணியாரம் செய்ய கூப்பிட்டா அப்பா அனுப்புனாரு, பணியாரம் செஞ்சு கொடுத்தாச்சு. அதை கூட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்கு வானுக்கு சொல்றான். அப்பவே அந்த அம்மாவுக்கு சீனல் வந்திருக்கணும். அந்த அம்மாவுக்கு 2 நம்பிக்கை இருந்திருக்கு. ஒன்று அண்ணன் மேல இருந்த நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்று நம்ம ராஜகுமாரத்தி, நம்மளை யாரும் நினைச்ச முடியாது, டச் பண்ண முடியாத நம்பிக்கை. என்னாச்சு? இந்த மாதிரி மிதமிஞ்சிய நம்பிக்கையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. எப்போதுமே ஒரு ஜாக்கிரதை உணர்வு, ஒரு அலர்ட் எப்போதுமே இருக்கணும். ஆமாம். அப்பதான் நம்ம பூமியில தப்பிக்க முடியும். இல்லைன்னா சாத்தா இந்த டூல்ஸை பயன்படுத்திடுவான். இது அவனுக்கு உபகரணம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு பேர். ஆமென். சரி, இதோட நிறுத்துவோம். ஏன்னா ஆவியானவர் அதுக்கு மேல இதுக்கு இடம் கொடுக்கல. 4 பாயிண்ட். 5வது யூதா 1:8. யூதா 1:8. ஆசிங்க. அப்படி போலவே கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை. நம்பர் 5, சாத்தானுடைய டூல்ஸ்ல உபகரணத்துல 5வது உபகரணம், வசனத்தை விட காட்சிகளை அல்லது அனுபவத்தை ரொம்ப நம்புவது, ஹைலைட் பண்ணி காட்டுவது. வசனத்தை விட சொப்பனம், தரிசனம், அனுபவம் இதெல்லாம் ஹைலைட் பண்ணக்கூடாது. ஆமா, இதையும் சாத்தா பயன்படுத்துவான். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. சொப்பனம் தப்பு இல்லை. சொப்பனம் ஆண்டவர் காட்டுற சொப்பனமும் இருக்குது. அதே நேரத்தில் சாத்தான் காட்டுற சொப்பனமும் என்ன செய்யுது? இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? நீங்க அதை பிடிச்சலாம் தூங்கக்கூடாது. சொப்பனம் ஒரு பக்கம் இருந்தாலும், தரிசனம் ஒரு பக்கம் இருந்தாலும், வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால புட்டாமா ரொம்ப அடிப்பேன். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பிள்ளையை அடிச்சுட்டு வரோம். அல்ல அதை கண்ணங்கரேனுக்கும் அது கருப்பு புல்ல என்ன எப்படி இருக்கும்? வெள்ளையா அப்பிக்கிட்டு வந்திருக்கோம். ஆமென். ஆனா பவுடர் போடணும். பவுடர் போட்டதே தெரியாம போடணும். அதான் அந்த பவுடர் போடுற மெத்தடு. உங்க முகத்துல பவுடர் போடணும். ஆனா பவுடர் போட்டிருக்கன்னு தெரியவே கூடாது. அப்படி போடணும். நம்ம அப்படியே வெள்ளை பெயிண்டர் அடிச்சது மாதிரி அது வேர்த்த உடனே இங்க துண்ணூறு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி, இந்த இடத்துல ஏதோ இலங்கை மேப்பு மாதிரி
கன்றாவியா இருக்கு. அல்லேலூயா. ஆவியா பார்க்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுவோம். நல்லா ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இதை எதுக்கு சொல்லணும்னா, நான் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு பின்னால் 36 வருஷம் நான் பவுடரு அடிக்கிறது இல்லை. இது என் அனுபவம். இந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு போதிக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒயிட் அம்தா வந்து ஒயிட் சேலை கட்டுது, நான் ஒயிட்டு ட்ரெஸ் போடுறேன். இது எங்களுடைய தனிப்பட்ட அனுபவம். அதனால நீங்கள் எல்லாருமே ஒயிட் சாரி தான் கட்டிட்டு வரணும்னு நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. என்னங்க ஆமென் சொல்ல முடியலையா? அல்லேலூயா. எல்லாரும் சபையை ஏகமொத்த சேர்ந்து எல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே சேர்ந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து ஏகமதமா தீர்மானம் பண்ணி செயல்பட்டா ஓகே. அனுபவத்தை திணிக்க கூடாது, ஆனா வசனத்தை திணிக்கலாம். பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. அனுபவத்தை திணிக்க கூடாது, ஆனா வசனத்தை திணிக்கலாம். வசனத்தை திணிக்கணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பிள்ளையாண்டவனே நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. திணிக்கணும், வசனத்தை திணிக்கணும். ஓகே. இப்ப இதுவுமே அதாவது வசனத்தை விட காட்சிகளை, சொப்பனத்தை, தரிசனத்தை, அனுபவத்தை ஹைலைட் பண்ணி காட்டி நம்புவது சாத்தானுடைய டூல்ஸ், அவனுடைய உபகரணம். இது வழியாவும் வஞ்சிப்பான். கவனமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே. என்ன ஒரு 2 விஷயம். ஆமென். வெடியை பத்தி சொல்லணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போதுமே இப்படிதான் பாஸ்டர், நீங்க ஒரு பாட்டை பாடிட்டு பைபிள் எடுக்க வேண்டியதானே. அண்ணனை பாட சொல்லிட்டு நீங்க பாட்டை போய் வெளியே உட்காந்துட்டீங்க. உங்க மைண்ட் வைஸ் கேட்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்பர் 6, சாத்தானுடைய உபகரணம். எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறான், கண்ணி எப்படி வைக்கிறான்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். தனக்கு எது பிரியமோ அதில் மனதை அடிமைப்படுத்தி விடுவான். ஆமென். தனக்கு நம்ம எதுல பிரியமா இருக்கிறோமோ, சிம்சோன் அவனுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுல பிரியம், அதுல சாத்தான் அவனை அடிமையாக்கிட்டான். அல்லேலூயா. கிரிக்கெட் அதுல ஒரு பிரியம் இருந்தா அதுல அடிமையாக்கிடுவான். செல்லு அதுல பிரியம் இருந்தா அதுல நினைச்சிடுவான், அடிமையாக்கிறான். யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டரா, ஆமா, இதுல எல்லாம் உங்களுக்கு அலாதி பிரியம் இருந்தா அதுக்குள்ள அது அவனுடைய உபகரணமா மாறிடும், அதுல அடிமையாக்கிடுவான். இதெல்லாம் கண்ணி. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கேன்? இதெல்லாம் கண்ணி வைக்கிறான். அப்ப கவனிங்க, நமக்கு இயேசு மேல இருக்கிற பிரியத்தை காட்டிலும் எந்த மேல பிரியம் வரக்கூடாது. கடைசியா நம்பர் 7, சொல்லுங்க. நியாயாதிபதிகள்ல 13 அதிகாரம், 14 அதிகாரம், 15 அதிகாரம் புல்ல வசனம் தான். சிம்சோன் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. இதை பார்த்து எழுதிக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். நம்பர் 7, சாத்தானுடைய 7வது உபகரணம். நமக்குள்ள எந்த பாயிண்ட் வீக்னஸா இருக்கோ, மைனஸா இருக்கோ, அது அவனுடைய டூல்ஸா மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள எது வீக் பாயிண்ட், எது மைனஸ், எந்த பகுதியில நம்ம வீக்கா இருக்கணும், அதை கரெக்டா அவன் கேட்ச் பண்ணுவாங்க. கரெக்டா கேட்ச் பண்ணுவான். அல்லேலூயா. பாருங்களேன், 40 நாள் ஆண்டவர் பாஸ்டிங் இருந்தார். சாத்தான் சோதித்தான் இருக்கு. என்ன சோதித்தானா இங்கே போடல, ஆனா அதெல்லாம் ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். பாஸ்டிங் முடிந்த உடனே அவருக்கு பசி உண்டாகுது. பசி வந்த உடனே வந்தேன் பாருங்க.
ஒவ்வொரு மனுஷனுக்கும் பசி என்பது ஒரு வீக் பாயிண்ட் தான். பசி வந்தால் 10 பறந்து விடும். பசி வந்தால் 10 பறக்கும். அல்லேலூயா. ஏசாவுக்கே பறந்துடுச்சுல பசி வந்த உடனே. சேஷபுத்திரமாவது எந்த பாகமாவது நான் சாக போறேன் கூல கொடுப்பா. சேஷபுத்திர பார்த்த நீ என்ன செய்ய எடுத்துக்கப்பா. சாக போகும்போது எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? குடியா கூல குடிச்சானா குடிக்கலையா? இந்த பசி வந்தால் 10 பறந்து விடுங்க பழமொழிக்கு செம்மையா இருக்கு உதாரணம். ஏசா. ஆமென். இது மாதிரி வீக்னஸ் பாயிண்ட் எல்லாம் அவன் கேட்ச் பண்ணி அந்த நேரத்தில் வரா பாருங்க இயேசுக்கிட்ட. இயேசுவே இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி நீங்க என்ன செய்யுங்க சாப்பிடுங்க சொன்னானா சொல்லலையா? அது மாதிரி நமக்கு கோபம் கட்டுக்கடுங்காத கோபம் வரும்னா, கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, மூக்கு செவக்கிற மாதிரி கோபம் வருது. கோபத்தில் மூக்கெல்லாம் என்ன செய்யுது? சில பேர் கோபம் வந்தால் மூக்கு ஆடும், உதரெல்லாம் ஆடும், படப்படப்படணும். ஆமாம். கரெக்டா இந்த வீக் பாயிண்ட கரெக்டா பிடிச்சிடுவேன். உங்களுக்கு எப்போதுமே பொய் சொல்ற ஒரு பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மாவே பொய் சொல்லுவீங்க. இந்த பலவீனம் இருந்தா கரெக்டா அதை கேட்ச் பண்ணிடுவேன். அல்லேலூயா. இல்லையா சொல்லுங்க. ஆமா ஆமாவா இல்லையா? என்னென்ன பலவீனம் இருக்கோ அதெல்லாம் சரியான நேரத்தில் கேட்ச் பண்ற ஒரே ஆளு சாத்தான் தாங்க. கரெக்டா கேட்ச் பண்ணி அவன் காரியத்துக்கு பயன்படுத்தி கொள்வான். இது வரைக்கும் எத்தனை பயன் பார்த்துருக்குறோம்? வருஷா சொல்லுங்க. அதை முழுமையா சொல்லணும். நம்முடைய அறிவு மட்டும் சொல்லக்கூடாது. நாம் நினைத்திருக்கிறதும் நாம் கற்றுக்கொண்டதுதான் சரி அப்படின்னு வாதிடுகிற மனப்பான்மை சாத்தானுடைய டூல்ஸ். நம்பர் 2, நான் என்னது பெர்ஃபெக்ட், மற்ற யாருமே சரியில்லை. இது சாத்தானுடைய டூல்ஸ். நம்பர் 3, என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது. ஆமென். நம்பர் 4, மிதமிஞ்சிய நம்பிக்கை. அல்லேலூயா. உங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்க மேய இருக்கேன், அம்மா எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லா பசங்களும் குடிக்கிறாங்க, அதுக்குள்ளதே என்னை உட்கார சொல்றாங்க, ஆனா உங்க மேயமா நான்லாம் குடிக்கவே மாட்டேன், சிகரெட் பிடிக்கவே மாட்டேன், என்ன நினைச்சிய அப்படிலாம் உட்காரக்கூடாது. இதான் மிதமிஞ்சிய நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு போதிக்கணும். அந்த ஏரியாவுக்குள்ள நம்ம போகக்கூடாதுன்னு போதிக்கணும். என்னைக்குமே மிதமிஞ்சிய நம்பிக்கை கவுத்துரும். கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை தான் காப்பாற்றும். வராம சொல்லுங்க. ஓகே. அடுத்து, வசனத்தை விட காட்சிகளை அனுபவத்தை ஹைலைட் பண்ணுவது அல்லது ரொம்ப நம்புவது சாத்தானுடைய டூல்ஸ். அடுத்து 6, எதில பிரியமா இருக்கிறீங்களோ. சில பேர் விதவிதமா சோறாக்குறதுல பிரியமா இருப்பாங்க. விதவிதமாக சோறாக்கி குழம்பு வச்சு பச்சி பொரிச்சு யூடியூப்பில் பார்த்து அந்த போண்டா இந்த போண்டா மசாலா தோசை அது இது செய்கிறதுலாம் தப்பு இல்லை. அதில் நீங்கள் வந்து அல்லேலூயா, அதில் தான் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்கன்னா உங்கள் ஜெப நேரத்தை அதில் வச்சு தான் அடிப்பேன். உங்கள் வேத வாசிப்பு நேரத்தை அதில் வச்சு தான் அடிப்பேன். இரு நேற்று பார்த்தியல அந்த போண்டா, இன்னைக்கு போட்டுரு. இப்போ 10 to 10 ஜப நேரம். இந்த நேரத்தில் என்ன சொல்லுவான்னா போண்டா போடுன்னு சொல்லுவேன். சீயத்தை ஊத்து, உன் காதில் சீயத்தை அது சீய இல்லை, ஈயத். அல்லேலூயா. சாத்தா எல்லாம் மாறி. இப்போ நம்ம கவனிங்க, நம்ம உண்மையில தேவ கிருபையினால தான் வாழ்றோம். நம்ம திறமை ஜெபம் உங்க வேத வாசிப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க வேத வாசிப்பெல்லாம் என்னமோ நீங்க ஜெபிக்கிறதுக்கு தான் சாத்தா பயந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறிய? ஆண்டவர் கிருபையா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் பார்த்தா சோத்திரம் ஆமென் சொல்லுவா. அப்படியே சோத்திரம் சொல்ற போற அப்புறம் ஒலையை ஊற்றி வைக்கிறது, அப்புறம் அல்லேலூயா அல்லேலூயா சொல்றது, அரிசி கலைஞ்சி போடுறது,
அப்புறம் தூதிப்பேன்னு அப்புறம் உலக சோறு வெந்திருச்சான்னு பார்க்கறது. என்ன நம்ம ஜெபம் நம்ம சொல்லுவோம். நம்ம அந்த ஜெப நேரமெல்லாம் எப்படி இருக்குன்னு வீட்டுக்கு வந்து சிசிடிவி கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா நம்முடைய காரியம் தெரிஞ்சு போயிடும். ஆமாம். மொத்தத்தில் ஆண்டவரே நான் ஏதோ கொஞ்சம் ஜெபிக்கிறேன், கொஞ்சம் பயில் படிக்கிறேன், எல்லாமே உங்கள் கிருபையினால் வாழ்ந்துக்கிட்டு. அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே, நான் உயிருடன் கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே. நம்ம நிற்பது நிர்மலா ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. கடைசியாக நம்ம ஒன்று சொல்ல முடிக்கணும். என்னது பார்த்தோம்? தனக்கு எது பிரியுமோ அதில் மனதை அடிமைப்படுத்தி அதை பார்த்தோம். கடைசியில் நமக்குள் இருக்கும் பலவீனங்களை அல்லது மைனஸ் பாயிண்டை சாத்தான் தனக்கு சாதகமாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஓகே. இப்போ கன்னி வெடியில் ஒரு வெடியை உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு நம்ம இதை முடிக்கிறோம். ஆமாம். குடும்பத்தை உடைக்கிற சாத்தானுடைய 7 கன்னி வெடிகள். வெடினாவே சத்தம் வரும், வெடினாவே பாதிப்பு வரும். ஆமாம் சொல்லுவோம். வெடினாலே என்ன வரும்? நல்லா வாய்தானே சொல்லுங்க. வெடினாவே என்ன வரும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த வேட்டு போட்ட வானம் சொல்லுவோம், இப்படி தூக்கி போடுவாங்களே மேலே, திருவிழா நேரத்தில் போட்டாங்க. நான் சின்ன பிள்ளை 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டவன் அவ்வளோ கூட்டத்துக்குள்ள உள்ள தூக்கி போட்டுட்டான். கரெக்டாக எங்கள் மாமா கண்ணில் அடிச்சிச்சு. இப்பவும் தெரியும் அவருக்கு, அந்த கண்ணே அப்படியே அந்த வெடி வெடிச்சு இதாயிடுச்சு. அல்லேலூயா. வெடினாலே பாதிப்பு. ஆமாம். அப்போ சாத்த குடும்பத்துக்குள்ள என்னதான் கன்னி வெடி வைக்கிறான்னா, முதல் கன்னி வெடி நம்பர் 1 போட்டுக்கிறங்க. லட்சுமி வெடி சீனி வெடின்னு போடாம கன்னி வெடி நம்பர் 1, முதல் கன்னி வெடி. ஓகே. நல்லா அவளோடு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வெடிகள்லாம் உங்களுக்கு விருப்பமா இருக்கு? அல்லேலூயா. தெரிஞ்சுக்கிறோம்ல. முதல் கன்னி வெடி என்ன அப்படின்னா, ஐக்கியத்தை விட்டு பிரிப்பதுதான் சாத்தானுடைய முதல் கன்னி வெடி. அப்புறம் தான் மற்ற கன்னி வெடியெல்லாம். முதல் கன்னி வெடி என்ன அப்படின்னா, ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது. நல்லா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னையா ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிறதுனா 3 காரியத்தை சொல்ல போறேன். நம்பர் 1, மற்ற கன்னி வெடியெல்லாம் அப்புறம் தான். 2வது கன்னி வெடி, 3வது வெடி, 4வது வெடி, 5வது வெடி, 6வது வெடி, 7வது வெடி, 8வது வெடி, 9வது வெடி, 10வது வெடி, இப்படியே சொல்லிக்கிட்டே போனா ஒரு பவில் செடிப்புலாம் வெடியாக தான் இருக்கும். ஆமா. நம்ம 7 வெடியோடு நிறுத்துவான். இதெல்லாம் அப்புறம் தான். முதல் வெடி அஸ்திவாரத்தின் மேல் கை வைப்பான். என்ன வெடி அப்படின்னா, தேவனோட இருக்கிற உறவை அப்படியே பிரிப்பான். கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ கர்த்தரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை பிரிக்கிறத முதல் வெடியே. என்ன ஜோயிதா? அல்லேலூயா. எலிட்டியா சொல்ல, என்ன வெடி முதல் வெடி? கசி சொல்ல, என்ன வெடி? அஸ்திவாரத்தில் ஆட்டுறானா? சொல்லுமா. அஸ்திவாரத்தில் கை வைக்கிறான். அது என்ன வெடி அப்படின்னா, ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது. எந்த ஐக்கியத்தை விட்டு? தேவனோடு இருக்கிற ஐக்கியம். அப்படின்னு சொல்லுவான். நீங்க நல்லா யதார்த்தமா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. கடன் மனைக்குள்ள சண்டையா இருந்தாலும் சரி, விசுவாசிக்கு சண்டையா இருந்தாலும் சரி, அவிசுவாசிக்கு உங்களுக்கு சண்டையா இருந்தாலும் சரி, உங்க பிறந்த குடும்பத்துல சண்டை வந்தாலும் சரி, புகுந்த குடும்பத்துல சண்டை வந்தாலும் சரி, முதல்ல ஸ்டாப் ஆவது எது?
திங்கிறதா, இட்லி வைக்கிறதா, தோசை சுடுறதா? நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க சொல்லுங்க திருப்பி. தோசை சுடுறதா இல்ல ஜெபம் சொல்லுங்க. தோசை சுடுறதா ஜெபம். அல்லேலூயா. குழம்பு வைக்கிறது, சோறாக்குறது, வியாழக்கிழமை சந்தையில மீன் வாங்குறது, திருக்க மீன் வாங்குறது, ஐர மீன் வாங்குறது, எல்லா மீன் எல்லாமே நடக்குங்க. ஆனா எதுல கைய வைப்பானா? ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஊரெல்லாம் சுத்தி என் பேரு முக்தின்னு போவான், ஆனா சர்ச்சுக்கு வர மாட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க வாய் திறந்து. அதுதானே நடக்குது. தேவனை விட்டு நம்ம பிரிச்சிடும். ஒவ்வொரு பிரச்சனையுமே ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிடும், பைபிள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடும், வாயை திறந்து பாட்டு பாடுறத. அதுக்கு முன்னால எல்லாம் நல்லா பாடிக்கிட்டே சமைப்பிய, பாடிக்கிட்டே துணி துவைப்பிய, பாடிக்கிட்டே நல்லா உலாவிட்டு இருப்பிய, பாடிக்கிட்டே வீடை கூட்டுவிய, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அப்படியே கூட்டிகிட்டே இருப்பிய. திடீர்னு மாமியாவுக்கு உங்களுக்கு சண்டை வந்துருச்சுன்னா கூட்டி ஒரு மூளையில் தள்ளி, ஆமே நீ கூட்டுற பார்த்தா மாமியால விளக்க மாற்ற வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. அதான் அந்த அம்மாவோ அல்லது மருமகளோ பார்க்கும்போது, நீ என்ன கூட்டுற, நீ கூட்டுற வேகத்தை பார்த்தா என்னை அடிக்கிற மாதிரிலாம் தெரியுது. இருங்க, இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, நான் வீடை தான் கூட்டுறேன், இதெல்லாம் என்ன இப்படி சண்டை. அல்லேலூயா. பாட்டு வராது, ஜெபம் என்ன செய்யாது, வராது, எதுவுமே என்ன செய்யாது, வராது. இந்த முதல் வெடியில இன்னொரு 2 காரியம் இருக்கு. அடுத்த வாரம் சிந்திக்க போறோம். அடுத்த வாரம் 7 வெடியை நம்ம முடிக்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. முதல் வெடி சொல்லுங்க, என்ன வெடி அது? ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது. அந்த ஐக்கியத்தில் 3 ஐக்கியம் இருக்கு. முதல் ஐக்கியம் தேவனோடு கூட உள்ள ஐக்கியம். என்னத்தான் இப்ப சொல்லியிருக்கிறேன், அதை விட்டு பிரிக்கிறது. நீங்க நல்ல ஒரு சொஸ்த புத்தியா யோசிச்சு பாருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல அடி வாங்குறது ஜெப வாழ்க்கை தான். ஆமே. என்ன ஆமென் சொல்ல மாட்டேங்கிறியா? அதனால இன்னைக்கு திருந்துவோம். இந்த வெடியை, இந்த அணுகுண்டை, இந்த பாமா அதை வெடிக்காம செயலலுக்க பண்ணுவதற்கு இப்ப நான் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.